ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மோஸ்ட் செல்லிங் பிராண்டான சுசுக்கிலேருந்து மோஸ்ட் செல்லிங் காரான உங்களுக்கு வந்து வேகனார் இருக்குது. அதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட் அப்படின்னு பார்க்க போகும்போது உங்களுக்கு ஹெட்லாம்ப் வந்து ஹாலஜனில் தந்திருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் லேம்ப் வருது. இங்கே வந்து ஒரு ஃபாக் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தோம்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுசுக்கியோட லோகோ வந்து நல்லா போல்டாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஏர் வெண்ட் ஒன்று வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான சென்சார்ஸுமே கொடுக்கல அவங்க. இப்போ வந்து நம்ம சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டயரை உங்களுக்கு வந்து R14 தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ ORVM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடியோட கலர்லேயே வருது. அந்த ORVMலேயே உங்களுக்கு வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டோரோட ஹேண்டில் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து பாடியோட கலர்லேயே வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப் ரைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷனலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 170 mm தர்றாங்க. இது வந்து ஒரு மினிமமான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இப்போ நம்ம ரியர் சைட்லேருந்து வரலாம். ரியர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை மவுண்டட் பிரேக்கிங் லேம்ப் ஒன்று வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரியருக்கான வைப்பருமே வந்து இன்பில்டாகவே கொடுத்துட்றாங்க. டெயில் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெயில் லேம்பை சுற்றி இந்த குரோம் ஃபினிஷ் வந்து உங்கள் அடிஷனல் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டைல் லேம்ப்ல கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுசுக்கியோட லோகோ வந்து நல்லா போல்டாகவே கொடுத்துருக்காங்க. வேகனாரோட பேஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் பிளேட்டுக்கு மேலே ஸ்பிளிட்டடாக கொடுத்துருக்காங்க. சைடுக்கான வந்து கேமராலாம் வந்து இதில் வரல. இதுவுமே வந்து உங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். அது மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இந்த காரை பொறுத்தவரையில் இந்த 341 லிட்டர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பூட் ஸ்பேஸு. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் ட்ரே ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட ஓப்பனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வண்டியோட இன்டீரியரை பார்க்கலாம். வண்டியோட இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 டிகிரி கிட்ட ஓப்பன் ஆகுது. இங்கிரஸும் ஓரளவு நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டோரோட பேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிலே ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டோர் பேட்லேயே வந்துடுது. அதே மாதிரி ORVMக்கான சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோர் பேட்லேயே வந்துடுது. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த மிட் வேரியண்டாக இருந்தாலுமே இந்த வேலையிலுமே பார்த்தீங்கன்னா ORVM வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன மேனுவல் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மூலமாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆட்டோ என்ஜின் கட் ஆஃப்க்கான சுவிச்சஸ், அது மட்டும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அதுக்கான சுவிட்ச் எல்லாமே இங்கே வந்துடுது. ஏசியோட வெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுவும் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹனிகோம் டைப்பில் இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. டேஷ்போர்டோட பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான குவாலிட்டியில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் டேஷ்போர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது. பெரிய ஸ்பேஸான டேஷ்போர்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து மேனுவலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபியூல் செக் பண்ணுறது அது மாதிரி RPM எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு வந்து டில்ட் மட்டும் தான் பண்ண முடியுது. டெலஸ்கோபிக் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டியரிங்கோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட் சுவிட்ச், அது மட்டும் இல்லாமல் மியூட்டுக்கான சுவிட்சஸ் இது மட்டும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கால் அட்டன் பண்ணிக்கலாம், கால் கட் பண்ணிக்கலாம். அது போக வாய்ஸ் கமாண்ட்ஸ்க்கான சின்ன ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஏசிக்கான சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய டைப்பில் நாப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு USB ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே ஆக்ஸுக்கான ஒரு போர்ட்டும் வருது. கியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ஸ்பீடு பெட்ரோல் இன்ஜின் மேனுவல் கியர் பாக்ஸில் தந்திருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவலாக ஹைட்ராலிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் ஒன்று வருது. அதை பார்த்தீங்கன்னா அவங்க அடிஷனல் ஆட் பண்ணியிருக்காங்க. சீட்டை ரிக்ளைன் பண்ணுறதுக்கான ஒரு லிவர் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது. ஃப்ரண்ட் அண்ட் அதாவது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மட்டும் தான் போக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டுக்கான ஸ்டாக்ஸும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைப்பருக்கான ஸ்டாக்ஸும் வந்துடுது. இங்கே சின்னதாக ஒரு க்ளோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அதில் ரொம்ப மினிமமான ஸ்டோரேஜ் தான். இப்போ வந்து நம்ம வண்டியோட ரியர் சைடு எப்படி இருக்குங்கிறத கம்ஃபர்ட்டாக பார்க்கலாம். ஏறி உட்காரதுக்கு வந்து இன்க்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஓரளவு மீடியமான தை சப்போர்ட் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் லெக் ரூம் அப்படின்னு பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லெக் ரூம் இருக்குது. ஏன்னா இந்த சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பின்னாடி இருக்குது. அதனால் அது வந்து இதை தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட மூலமாக ஒன்றுமே நம்மளுக்கு வந்து லெக் ரூம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காலையில் உங்களுக்கு வந்து ஈஸியாக டக்கின் வாங்கி வச்ச அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுக்கல. இதில் ஒரு 3 பேர் போகலாம். லீனாக இருந்தாங்க அப்படின்னா 3 பேர் தாராளமாக போக முடியும்.
அது மட்டும் இல்லாமல் இல்லை ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 பேர் தான் போக முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்கள தான் வச்சுக்க முடியும். ஹெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ஹெட்ரூமே கொடுத்துருக்காங்க. அதனால் அதிலெல்லாம் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஹெட்ரூம்ஸ்லாம் நல்லாவே கிடைக்குது. மற்றபடி இங்கே வந்து ஒரு கேபின் லைட் ஒன்று கொடுத்துருக்கலாம், அது ஒன்று மிஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம இன்ஜினோட பானட் எப்படி இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணுறது பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான லீவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் பானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சின்னதாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.2 லிட்டரில் பெட்ரோல் இன்ஜினில் வருது. கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் வருது, மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இது. உங்களுக்கு வந்து பானட்டோட மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்சுலேஷனுமே கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா பானட்லேயே அது மட்டும் இல்லாமல் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த வண்டி வந்து யாரோட வண்டி, இது எதுக்காக இதை வாங்கினாங்க, என்ன காரணம்? இது வந்து எங்கள் மாமாவோட வண்டி தான். அவர் பெருசாக வண்டிலாம் ஓட்டுனே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குறாங்க. அது இப்போ வண்டி கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அவங்க ஒரு ஆட்ட சஜஷன் கேட்டவங்க வந்து ஒரு சிட்டியில் இருந்தவர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த வண்டி ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த வண்டி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி சிட்டியில் ஓட்டுறது சூப்பர் வண்டி. இல்லை ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஓட்டுவோம் அதிகமாக அப்படின்னா பக்காவான வண்டி. ஏன்னா சின்ன வண்டியாக இருக்கு, ஒரு சின்ன சந்துக்குள்ளே போகிறதுக்கு இது பண்ணலாம். நான் பெருசாக ஸ்பீடாலாம் போக மாட்டேன், ஒரு 80 இதில் போவேன். ஒரு ஃபேமிலி சின்ன ஃபேமிலியாக இருக்கிறேன், ஆனால் பூட் ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த வண்டி சூப்பரான வண்டி. பிக்கப்லாம் ஒன்றும் பெருசாக அடி ஆகுது லாக் ஆகுதுன்னு சொல்ல தேவையில்லை. இது நார்மலாக இதுக்கு இந்த வண்டிக்கு ஏற்ற பிக்கப் வந்து இருக்குது. மைலேஜும் வந்து ஒரு 20லேருந்து 22 வரை, இது வரைக்கும் 22 கிடைச்சிருக்குது. டீசல் கிடையாது, பெட்ரோல் தான். அப்புறம் வந்து சிஎன்சி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம அவங்க சிஎன்சி எடுக்கல, பெட்ரோல் எடுத்துட்டாங்க. ஏன்னா பெருசாக வண்டி ஓட்ட மாட்டாங்க அதனால. மற்றபடி என்ன சொல்றது, ஒரு 4 பேர் போகிறதுக்கு ஃபேமிலியாக அந்த மாதிரி வண்டி வந்து ஓகே. அதிகமாக கேரளாவில் நல்லா நிறைய பார்த்துருக்குறேன் நான். இந்தியாவிலையுமே வந்து டாப் செல்லிங்ல இருக்கிற கார்ல வந்து இந்த கார் சுசுக்கில இது ஒன்று. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த சிட்டியில் இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இந்த கார் தான் வேங்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா சிட்டியில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிராஃபிக்கில் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். மற்றபடி வண்டி கம்ஃபர்ட்லாம் ஓகே தான். ஆனால் நம்ம அந்த பில்டு குவாலிட்டிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா டோர்லேருந்து எல்லாமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. காரைக்குடியில் தான் வண்டி எடுத்துருந்தோம். வண்டி எடுத்து ஒரு 1 வீக்லேயே கொடுத்துட்டாங்க. அவங்களே வந்து நம்பர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வண்டியோட மைனஸ் ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரி பின்னாடி சீட்ல ஆளே இல்ல, ஆனா சீட் பெல்ட் போட சொல்லி இன்டிமேஷன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இது வந்து இந்த வண்டியில இருக்கக்கூடிய மைனஸ். நாங்க 2 பேரும் ஷோரூம் போனப்போ கூட கேட்டோம், செகண்ட் ஃபர்ஸ்ட் சைஸ் அப்போ போனப்போ கேட்டோம். இல்ல சார் இது இப்படிதான் சார், வேற ஏதாவது இது பண்ணிக்கிறீங்க, இதுக்கு என்ன சொல்லிக்குன்னு தெரியல, அவங்களே சொல்றாங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சவுண்ட் கேக் நம்ம 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், 2 பேருமே சீட் பெல்ட் போட்டுருக்கோம், பின்னாடி யாருமே ஆள் இல்ல. ஆனா இந்த அலாரம் அடிக்கிறது வந்து என்னன்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னா அது என்ன தெரியல. ஹைவேஸ்ல ஓட்டுறதுக்குலாம் எப்படி இருக்கு? ஹைவேஸ்ல சொன்னா சிரிக்க கூடாது. இந்த பிளாட்டின பைக் ஓட்டும் போது ஒரு பெரிய காசானா ஆடும்ல, அந்த மாதிரி ஆடுது. அதே மாதிரி புதுசா வண்டி வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு, வண்டி ஆன்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா இன்ஜின் சவுண்ட் சுத்தமா இல்ல, அது நல்லதும் சொல்லலாம். வண்டி ஆன்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறது கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த ஒண்ணு ஆட்டோ ஆஃப் ஒன்னு இருக்குல்ல, அது புதுசா வண்டி வாங்குறவங்க அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஏன்னா திடீர்னு வண்டி ஆஃப் ஆனா அவங்க வந்து வண்டியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், அது தேவையில்லை. கிளச்சை பிடிச்சாலும் அதுவும் நல்லதும் கூட. சிக்னல்ல வண்டி நிற்கும் போது மைலேஜ் சிக்னல் வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். நம்ம திருப்பி கிளச்சை மட்டும் பிடிச்சா போதும் வண்டி ஆன் ஆயிரும். இது நல்லதுதான். பட் அதை கத்துக்கிற வரைக்கும் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், அது கன்ஃபியூஸ் ஆகி வண்டியை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன் வண்டி ஆஃப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அந்த இதான். ஆனா இந்த ஒரு இதா வண்டியில வந்து வெயிட் இல்லாதனால ஏதாவது ஒரு வண்டி கிராஸ் ஆனா வண்டி ஆடுது. நம்ம என்ன சொல்றது, இந்த மாதிரி நம்ம வண்டியில போகும்போதே பாத்தீங்களா, பெரிய எல்லாம் ஒன்றும் பள்ளம்லாம் கிடையாது, சின்ன சின்ன இதுக்கே வந்து வண்டி சோல்டிங் இருக்குது. இது வந்து நம்ம நார்மலா வண்டி நான் ஓட்டுறேன், எனக்குலாம் வந்து பெருசாலாம் தேவையில்லை இது அப்படின்றவங்களுக்கு உண்மையா ஃபேமிலியா சின்ன சின்ன சிட்டிக்குள்ள சுத்துவேன், ரொம்ப லோக்கல்ல போவோம், ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றி இருப்போம் அப்படின்னா தாராளமா இந்த வண்டி வாங்கலாம். வண்டி வாங்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். இதை எடுத்துக்கிட்டு நம்ம லாங் டிரைவ் போறதுங்கிறது வந்து எனக்கு இதா தெரியல. மற்றபடி அவங்க வாங்குறவங்களும் ஒருத்தவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும்ல. ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு நார்மலா சின்ன காரா வாங்கினோம்னா இந்த காரை வாங்கிக்கலாம். இது ஓகே, நல்லா இருக்கு. மாமா வண்டி தான் இது, உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த வண்டி வாங்கினதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு வாங்கின வரை எனக்கு ரொம்ப பெட்டரா முடிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயும் நான் ஃபேமிலி எங்கேயும் வெளில கூட்டு போகிறோம், நல்லா சேஃபாகவும் நல்லா கம்ஃபர்டபுள் உட்காந்து போகிறதுக்கு நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு எனக்கு. மைலேஜ் நல்ல மைலேஜ். இது லோவா மைலேஜ் எவ்வளவு கிடைச்சு, ஹையா எவ்வளவு கிடைச்சு? லோ வந்து 16 கிடைக்குது, ஹையா வந்து 22 24 வரையும் கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் பைபாஸ் நம்ம நார்மல் 80 அந்த ரேஞ்சுக்குள்ள போனோம்னா 22 கம்பல்சரி எடுக்கலாம். ஒரு சேக்கிங் நிறைய பேர் சொன்னாங்க சேக்கிங் இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி சேக்கிங்லாம் எனக்கு தெரியல. அந்த மாதிரி லோக்கல் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி. இந்த வண்டி எடுக்கிறது மெயின் காரணம்
என்னை சூஸ் பண்ணதுக்கு இது ஃபேஸ்க்கு நல்லா ஃபேஸாக இருந்தது, காலில் நீட்டி போகிறதுக்கு, என்னுடைய ஹைட்டுக்கு நல்லா தாராளமாக உட்காந்து போகிற நல்லதாக இருந்தது. ரெண்டாவது பட்ஜெட்டுக்குள்ள நல்ல வண்டி. சர்வீஸ் எப்படி சப்போர்ட்லாம் எப்படி இருக்காங்க? சர்வீஸ் ஒரு டைம் நம்ம கொடுத்த வகையில் கொஞ்சம் டிலே பண்ணாங்க. அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு அடுத்த தடவை டிலே ஆகாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நான் பதிவு பண்ணிட்டேன். லாங்கா எங்கே போயிருக்கீங்க? லாங்கா இதுவரை நம்ம வந்து மதுரை, ஈரோடு வரையும் போயிருக்கோம். ஈரோடு வரையும் போயிருக்கோம். ப்ரைஸ் எவ்வளோ? ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து நம்ம 8:30 முடியுது. 8:30 எல்லாம் சேர்த்து. அவங்க செட்டுலாம் தனியாக போட்டது தானே? இல்லை, கேமரா மட்டும் நம்ம செட் பண்ணணும். பேக்ரவுண்ட் கேமரா செட்டுலாம் அவங்களோட இது. நம்ம ரிவர்ஸ் கேமரா மட்டும் நம்ம செட் பண்ணணும். ரிவர்ஸ் கேமரா நம்ம செட் பண்ணணும். நான் எதிர்பார்த்து எல்லாம் கிடைச்சிச்சு. எல்லாமே கிடையாது. எந்த கால் நீட் இருக்கலாம், ஃபேஸ் எதிர்பார்த்தேன் கிடைச்சிச்சு. மைலேஜ் எதிர்பார்த்தேன் அது கிடைச்சிச்சு. அந்த பட்ஜெட்டுக்குள்ள எதிர்பார்த்தேன் அது கிடைச்சிருக்கு எனக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு ஈரோட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இதுதான் நானும் எத்தனையோ இதெல்லாம் பார்த்துட்டேன், இதே ஒரே இதை சூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு இருந்தார். அவர் சொன்ன வார்த்தைக்கு கரெக்டாக இருந்தது. சரி, வாங்க இந்த வண்டியை வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணோன்னா ஒன்றும் பவர் ஓகே தான். ஒரு சிட்டி ரைடுக்கெலாம் போகிறதா இருந்தால் ஓகேவாக தான் இருக்கும். சின்ன வண்டியாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த வண்டிக்கு இது போதுமான பவர் தான். அது ஆக்சுவலாக இது வந்து 4 சிலிண்டர் என்ஜின். இது பவர் நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெட்ரோல் என்ஜின்றனால வந்து உங்களோட என்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் கூட அதோட நாய்ஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மினிமைஸாக தான் உள்ளே வருது. கேபின்குள்ளே வந்து சவுண்டுமே ரொம்ப கம்மி தான், உள்ளே வரல. வண்டி ஆனா இருக்கா அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறனால இப்போ சிட்டி ரைடுக்கெலாம் போகும்போது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியும். வண்டியோட பிரேக்கிங் பைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜ் தான், அவ்வளோ ஆவரேஜாக தான் இருக்குது. அது போதுமான அளவுக்கு பவர் இருக்குது. அதுவும் இல்லாமல் சஸ்பென்ஷனும் நல்லா தான் இருக்குது, ஓகே தான். விசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஓவரால் விசிபிலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. ஆமாம், ஹைட் ஆகலை. நம்ம முன்னாடி ஆகட்டும், முன்னாடியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து கிளியராக விசிபிலிட்டிஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதில் முக்கியமாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி ஆள் இல்லாமல் இருந்தாலுமே வந்து சீட் பெல்ட் போட சொல்லி அதோட வார்னிங் வந்து அலர்ட் வந்துகிட்டே இருக்குது. அது சர்வீஸ்லேயுமே கேட்டிருக்காங்களாம். இன்னுமே அது சர்வீஸ் ஒன்றும் கிளியராக பண்ணி தரல அவங்க சுசுக்கிலேருந்து. அதே மாதிரி இந்த இப்போ ஒரு கார்னர்லாம் பண்ணுறோம். கார்னர்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டியரிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. ஆனால் பாடி ரோல் தெரியுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் வந்து நல்ல ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.